ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் யூடி டிப்ஸ் தமிழில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, இப்போ ரீசெண்டாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, எங்களுடைய சேனலுக்கு நாங்கள் வந்து ஜாயின் பட்டன் எப்படி எனேபிள் பண்ணுறது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ தான் நம்ம ரீசெண்டாக ஜாயின் பட்டன் பற்றியெல்லாம் போட்டதுனால இதே டைமில் நம்ம இதையும் போட்டோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால தான் போட்டிருக்கேன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 30,000 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி வந்தால் தான் நம்ம இதை பற்றி யோசிக்கணும். ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. உங்களோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது எனேபிள் ஆகிருக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட கிடைக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி கிடைச்சிருக்கு ஒரு சில பேருக்கு. அதனால தான் உங்கள் சேனல் வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கணும். ஓரளவுக்கு ஸ்மூத்தாக கொஞ்சம் ரன் ஆகிட்டு இருந்தால் போதும் கிடைக்கும். நீங்கள் வந்து இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அது வந்து அவங்க ஜாயின் பட்டன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சேனல் பேஜில் எல்லாம் காமிக்கவே செய்யாது. நீங்கள் தான் அதெல்லாம் செட் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு வந்து அந்த மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களோட சேனல் இந்த மாதிரி வந்திருக்கா, இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துட்டு அது வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஜாயின் அப்படிங்கிற அந்த பட்டன் வந்து உங்களோட சேனல் பேஜில் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நம்மளோட சேனலுக்கு இந்த ஜாயின் பட்டன் நம்ம எனேபிள் பண்ணுறதுக்கான மெம்பர்ஷிப் வந்து நமக்கு வந்து அவங்க ஓகே பண்ணியிருக்காங்களா, அதாவது நம்ம எலிஜிபிலிட்டி மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்களோட சேனல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த டாலர் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதிலேயே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அட்வர்டைசிங் அது மாதிரி மெர்ச்சன்டைஸ் கொடுத்துருப்பாங்க, சூப்பர்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒரு மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனே புரிஞ்சுக்கலாம் உங்களோட சேனலுக்கு வந்து அவங்க ஜாயின் பட்டனுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ உடனே வந்து ஆட்டோமேட்டிக்கலி அது ஜாயின் பட்டன் அப்படின்னு சொல்லி உங்களோட சேனலில் காமிக்காது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அதை எனேபிள் பண்ணணும். அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும், நம்ம எல்லாமே பண்ணணும். பண்ணினா மட்டும்தான் உங்களோட சேனலில் அந்த மாதிரி வந்து ஜாயின் பட்டன் அப்படின்னு சொல்லி அது வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் வந்து என்னோட மொபைலில் க்ரோமில் டெஸ்க்டாப் சைட் மோடில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து சேம் மெத்தடு தான் ஃபாலோ பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் இந்த டாலர் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதுதான் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளது. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 4 ஆப்ஷன் வரும். ஓவர்வியூ, மெர்ச்சன்டைஸ், மெம்பர்ஷிப், சூப்பர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் போட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து பார்த்துப்போம். மேலே வந்து ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஓவரால் அதை பற்றி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி கிடைக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 0% கம்ப்ளீட் போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம இதுவரை எதுவுமே பண்ணலை, நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ வந்து 0% போட்டிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலரில் டர்ன் ஆன் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். 4 ஸ்டெப்லேயுமே நாட் ஸ்டார்டட் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு கீழேயும் ப்ளூ கலரில் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி அதில் பண்ண வேண்டியது நம்ம பண்ணிக்கிட்டு டன் அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இது வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு 2 வீடியோஸ் அதில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த எமௌண்ட் பற்றி போட்டிருப்பாங்க. 3 லெவலில் வந்து எமௌண்ட் போட்டிருக்காங்க. ஒன்று லோ லெவல், அடுத்தது மீடியம், அடுத்தது ஹை. லோவில் பார்த்தீங்கன்னா 29 ரூபாயிலேருந்து 119 ரூபாய், மீடியமில் பார்த்தீங்கன்னா 159லேருந்து 1199, ஹையில் பார்த்தீங்கன்னா 1599லேருந்து 7999 வரை போட்டிருக்காங்க. நம்ம இன்னும் வேணும்னா நம்ம வந்து இன்னும் வேறு லெவல் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் அதில் ஆட் லெவல் அப்படின்னு ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்நேம்டு லெவல் 1 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவலுக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்கணும். அதாவது நம்ம சேனலில் சேரக்கூடிய மெம்பர்ஸுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம். அதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்ட்ரியெல்லாம் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேனல் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன காரணம்னா நான் ஒரே ஒரு லெவல் தான் வச்சுருக்கேன். ஒரு சில பேர் வந்து 3 லெவலாக வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்பர் 1 போட்டு ஒரு பேர் கொடுக்கலாம். அடுத்தது ஒரு செகண்ட் அப்படின்னு போட்டு இன்னொரு பேர் கொடுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து செலக்ட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதில் 59 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி எதுவோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதில் இந்தியா வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பர்க்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கிரியேட் பர்க் அப்படின்னு போட்டுட்டு, அதாவது ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பர்க் வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரியேட் மை ஓன் பர்க் அப்படி இருக்கும். இல்லை அப்படின்னா கீழே வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. கீழே கொடுத்துருக்கிறதுல ஏதாவது எடுக்கிறதுனா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஓனாக கூட நீங்கள் வந்து நான் வந்து இது வந்து என்னோட சப்ஸ்கிரைபருக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ நான் வந்து கிரியேட் மை ஓன் பர்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த 3 இருக்கும். நம்ம 3மே ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸ்பெஷல் கம்யூனிட்டி டேப், போஸ்ட் அண்ட் இமெயில் ரிப்ளை, நான் வந்து இந்த 2ம் கொடுப்பேன் அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன்.
நீங்கள் உங்களோட சேனலில் உங்களோட அந்த ஜாயின் பட்டனில் சேரக்கூடியவங்களுக்கு என்ன கொடுப்பீங்களோ அதுதான் நீங்கள் வந்து சொல்லணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் அதில் வந்து நான் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கலந்து வந்து எழுதியிருக்கேன். எதுக்காகனா எல்லாருக்குமே புரியணும் அப்படிங்கிறதுனால தான். இதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா சேம் தான், டைட்டிலில் சொன்னதை கொஞ்சம் கூட பெருசாக சொல்லியிருப்போம். அதாவது யூடியூப் சேனலில் வரக்கூடிய அந்த ரிலேட்டட் அந்த அது சம்மந்தமான சந்தேகங்களுக்கு கம்யூனிட்டி டேப் வழியாகவும் இமெயில் வழியாகவும் நான் வந்து ரிப்ளை கொடுப்பேன், அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அதுதான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கம்யூனிட்டி டேப் போஸ்ட்டில் தெரிவிக்கப்படும் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் நம்ம வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ வந்து அவ்வளோ பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் சேனல் மெம்பர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு 59 வந்துடும். அந்த நேமோட லெவல், அதாவது அந்த லெவலுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துட்டோம்ல, அதனால அந்த பேர் வந்திருக்கு 59 ரூபாய் அப்படிங்கிறது வந்து செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து அன்நேம்டு லெவல் 2, 3 அந்த மாதிரி இருக்கும். அதுலேயுமே சேம் தான், நீங்கள் வந்து பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த ஒவ்வொரு லெவலையும் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் லெவல் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி டெலீட் தான் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு தேவை கிடையாது, நான் ஜஸ்ட் ஒரே ஒரு இதுதான் வைக்க போகிறேன். அதனால் நான் வந்து டெலீட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மற்ற லெவல் எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டேன். ஒரே ஒரு லெவல் தான் வச்சுருக்கேன். சேனல் மெம்பர்ஸ் போட்டிருக்கும் 59 செலக்ட் பண்ணியிருக்கோம். மற்ற லெவல் கீழே இருந்தது பாருங்கள், எல்லாமே போயிடுச்சு. இதில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அது எல்லாமே நமக்கு வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் ரிவ்யூ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வரும், சம்மரி ஆஃப் யுவர் ஆஃபர் டு சப்மிட் அப்படிங்கிறது வரும். இதில் வந்து அந்த மாதிரி நமக்கு வந்து பேட்ஜஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன்ஸ் மை ஆஃபர் இஸ் ரிவ்யூட் அண்ட் அப்ரூவ்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அந்த லெவலை, இந்த ரூபாய் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண ரொம்ப கஷ்டம். அதனால தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இந்த டிக் மார்க் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் அது போட்டிருக்காங்கல்ல, அது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்துப்போங்க. அதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களோட ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், கம்பெனி நேம் இந்த மாதிரி 3 கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களோட பேர், உங்களோட இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறமா உங்களோட கம்பெனி நேம் வந்து கொடுக்கணும். அதாவது ஒரு சில பேர் வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி இமெயில் இந்த சேனல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து கம்பெனி நேம் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சும்மா இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு ஏ போட்டுக்கோங்க. அதாவது நாட் அப்ளிகபிள் அந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கடைசியாக தான் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போ தான் நம்ம வந்து கொடுக்குறோம். நான் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது எல்லாமே எழுத வேண்டியதெல்லாம் எழுதிட்டு சப்மிட் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். அதாவது 17% வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 வந்து இன் ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ப்ளூ பாக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க, அது வந்து ரிவ்யூவில் இருக்குது. அவங்க வந்து பார்த்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஓகே பண்ணுவாங்க, எல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டு. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 இதை 3 பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டெப் 2 அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு பேட்ஜஸ் அண்ட் எமோஜி அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து அப்லோட் மை ஓன் அந்த மாதிரி இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் ஜெனரிக் யூடியூப் பேட்ஜஸ், அதாவது யூடியூப்லேயே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வேணால் அதை பயன்படுத்திக்கலாம். இல்லை நம்மளோட ஓன் வந்து கொடுத்துக்கலாம். ஓன் வந்து கொடுக்குறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த நியூ மெம்பருக்கு வந்து இந்த நம்ம வந்து நம்மளே ஒரு இமேஜ் ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் வந்து செலக்ட் இமேஜ்னு போட்டிருக்காங்க, இல்லை கிளிக் பண்ணி அதை வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து என்னென்னா அது வந்து அந்த பிக்சல் சைஸ் எவ்வளோ இருக்கணும்னா 32x32 இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் படித்து பாருங்கள், அதில் ரூல்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை, ஜஸ்ட்டு யூடியூப்பில் கொடுத்த இமேஜஸே எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் வந்து யூஸ் ஜெனரிக் யூடியூப் பேட்ஜஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலராக வரும். அதாவது புது மெம்பர் சேர்ந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். 1 மந்த் ஆகிடுச்சுன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இதுக்கு ஒவ்வொன்றுமே நம்ம பண்ணும்போது கீழே வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கீழே வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சேம் தான், நம்ம எமோஜி அதே மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஓனாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டு கூட இந்த செலக்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் இப்போ ஸ்டெப் 2 வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் டன் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. அவ்வளோதான், ஸ்டெப் 2 ஓகே. அடுத்தது ஸ்டெப் 3 வந்து நம்ம பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்டெப் 3ல பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ட்ரோ வீடியோ கொடுத்துருக்காங்க. அது வந்து அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, இந்த 2 விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது எதுவுமே நான் இப்போ கொடுக்காம ஜஸ்ட் ஸ்கிப் அப்படின்னு இருக்கிறத கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது நம்ம பிறகு கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ நான் வந்து ஸ்கிப் கொடுத்துருக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும். இது வந்ததுக்கப்புறமா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயுமே இருக்கும் அப்லோட் அன்லிஸ்டட் வீடியோ இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி வீடியோ பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து டன் அப்படின்னு இருக்கும், இந்த டன் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் டன் தான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டெப் 3 வந்து முடிஞ்சிடுச்சு. அதுவுமே உங்களுக்கு க்ரீன் கலரில் டன்னு வந்துடும். அதுக்கப்புறமா ஸ்டெப் 4 வந்து பண்ணிக்கலாம். இதுலேயுமே ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு கிரியேட் கம்யூனிட்டி போஸ்ட்,
நம்ம வந்து இதில் ஒரு போஸ்ட் கம்யூனிட்டியில் நம்ம பண்ணி நம்ம வந்து பண்ணோன்னா அது வந்து அந்த மெம்பர்ஸுக்கு மட்டும் போகிறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து உடனே போட்டுக்கலாம். உடனே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் யுவர் மெம்பர்ஸ் ஒன்லி போஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடுச்சு. க்ரீன் கலரில் நமக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா டன் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இன்னொரு போஸ்ட் போடுறதுனா நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்புமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு மேலே வந்து பாருங்கள் 92% தான் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. என்ன காரணம்னா இந்த ஸ்டெப் 1 வந்து இப்போ ரிவ்யூவில் இருக்குது. இதை வந்து இவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு அது ஓகே பண்ணி நமக்கு வந்து மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து டர்ன் ஆன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அது ஒர்க் ஆகும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் 2-3 ஹவர்ஸுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பாருங்கள் 100% வந்து கம்ப்ளீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே டர்ன் ஆன் அப்படின்னு இருக்கும். இந்த டர்ன் ஆனை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி கேட்கும். இதில் வந்து டர்ன் ஆன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை கேன்சல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு இந்த டர்ன் ஆன் அப்படிங்கிறத ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஓவரால் வந்து எல்லாம் பண்ணிட்டோம். இது வந்து ஃபஸ்ட் நாள். ஸோ வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாமே 0ல் இருக்கும். எதுவுமே இருக்காது. எல்லாரும் வந்து ஆட் பண்ண தான் நமக்கு இந்த இடத்துல வந்து மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய ரெவன்யூ வந்து நமக்கு எங்கே வந்து சேரும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட ரெவன்யூ வந்து எப்படி நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி தான் சேம் தான். அந்த ரெவன்யூவோட இதுவும் சேர்ந்து நமக்கு வந்துட்டே இருக்கும். நமக்கு வந்து AdSense வழியாக நமக்கு வந்து கிடைக்கும். நார்மல் தான். அவ்வளோதான். நம்ம செட்டப் பற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.